ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்டி ஸ்பேஸில் எப்படி வந்து காம்பவுண்ட் எடுத்து ட்ராக் பண்ணி கனெக்ட் பண்ணி சிமுலேட் பண்ணி காமிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த பென்சில் கீழே ஒயர் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து ஒயர். ரெண்டாவது வந்து இது கிரவுண்டு. மூணாவது வந்து இது வந்து வெயிட் பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு நியூ ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கிரவுண்ட், இது வந்து லேபிள் நெட்டுன்றது இன்புட் அவுட்புட் வி இன் வி அவுட்னு கொடுக்குறது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோட், அதுக்கப்புறம் காம்பனண்ட் இருக்குது. இந்த காம்பனண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வேணும்னு வச்சுக்கோங்க. ஓபின்னு டைப் பண்ணாலே மட்டும் போதும். ஸோ எடுத்து ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க. கிளிக் பண்ண உடனே யூடியூன் மேலே லைட்டாக காமிக்கிது பாருங்கள், அது எஸ்கேப் கொடுத்துருங்க. இல்லைன்னா திருப்பி திருப்பி அந்த ஆப்பம் வந்துகிட்டே இருக்கும், மல்டிபிளாக 1 2 3ன்னு வந்துக்கிட்டே இருக்கும் எஸ்கேப் கொடுக்கலைன்னா. இப்போ வந்து இது வந்து ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரில் மொத்தம் 8 பின்ஸ் இருக்கும். இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங், அவுட்புட் இது ப்ளஸ் விசிசி, இது மைனஸ் விசிசி. ஸோ இப்போ வந்து மேலே இன்வெர்ட்டிங் கீழே நான் இன்வெர்ட்டிங் இருக்குல்ல, இப்போ மேலே நான் இன்வெர்ட்டிங் கீழே இன்வெர்ட்டிங் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மூவ்ன்ற அந்த ஹேண்ட் சிக்னல் எடுத்து இந்த ஆப்பம் மேலே வச்சுட்டு, இங்கே பாருங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் இ உடனே கண்ட்ரோலார் வந்துருச்சா, எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், என்ன செஞ்சேன், காம்பனண்ட்டுக்குள்ளே போய் ஆப்பம் எடுத்து பிளேஸ் பண்ணி வச்சுட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு ஹேண்ட் சிக்னல் எடுத்து அது மேலே வச்சுட்டு கண்ட்ரோல் இ கண்ட்ரோலார், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எஸ்கேப் கொடுத்துருங்க. வேணான்னா நீங்கள் என்ன பண்ணணும், சிசர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெசிஸ்டர், அந்த ரெசிஸ்டர் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம். எப்போவுமே அது வெர்டிக்கலாக தான் இருக்கும். எஸ்கேப் கொடுத்துருங்க ஒரு முறை. ஸோ இதை எப்படி ஹரிசானலாக மாற்றுறதுனா, இந்த மூன்ற ஹேண்ட் சிக்னல் எடுத்து அந்த காம்பனண்ட் மேலே வைக்கணும். கண்ட்ரோல் ஆர் மட்டும் கொடுத்தா போதும் இதுக்கு. ஓகேங்களா? எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போது கெப்பாசிட்டர் அதே மாதிரி எஸ்கேப் கொடுங்க. ஹேண்ட் சிக்னல் எடுத்து கெப்பாசிட்டர் மேலே வைங்க, கண்ட்ரோல் ஆர், அவ்வளோதான். முடிஞ்சா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ கட் பண்ணணும்னா இந்த சிசர் எடுத்து கட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி காம்பனண்ட் மட்டும் தான் எடுப்போம். அடுத்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுக்கிறோம், அது கண்டிப்பாக நம்ம எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக ஒரு டிசி வோல்டேஜ் வேணும்னா கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 1 வோல்ட்ஸ்னா 1 வோல்ட்ஸ், 2 வோல்ட்ஸ்னா 2 வோல்ட்ஸ், 23 வோல்ட்ஸ்னா 23 வோல்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும் 23 வோல்ட்ஸ். இப்போ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஒரு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா திருப்பி இந்த வோல்டேஜ்க்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அட்வான்ஸ்க்கு போங்க. அட்வான்ஸ்க்கு போனால் தான் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதில் போய் சைன் வேவ் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு டிசி ஆஃப்செட் வோல்டேஜ் எப்பயுமே 0 தான் இருக்கும். ஆம்பிளிடியூட் வந்து 1 வோல்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 50 ஹர்ட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். எவ்வளோ தான் கொடுக்கணும்லாம் இல்லை, வோல்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால அதை டெலீட் பண்ணிடுறேன். ஏசி ஆம்பிளிடியூட்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் ஏசி தானே, நல்லா கேபிட்டல் ஏசி கொடுத்துருங்க. ஃபேஸ் வந்து சிங்கிள் ஃபேஸ், மறந்துடாதீங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்துருச்சா, 0 ஆஃப்செட் வோல்டேஜ், 1 ஆம்பிளிடியூட், 50 வந்து ஃப்ரீக்வன்சி. இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த சர்க்கியூட் ரன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு கிரவுண்ட் பாயிண்ட் வேணும், இல்லைன்னா சர்க்கியூட் க்ளோஸ் அதில் ஓப்பன்லேயே இருக்கும்ல. ஸோ ஒயர் எடுத்து ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும்னு மறந்துடாதீங்க. சிமுலேட்டில் போயிட்டு எடிட் சிமுலேஷன் போங்க. எதுக்கு இது போகிறேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி, ஒய் ஆக்சிஸில் ஆம்பிளிடியூட் வேணும்ல. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டோட்டல் டைம் பீரியட் சும்மா ஒரு 1 செகண்ட் கொடுக்குறேன். டைம் டு ஸ்டார்ட் சேவிங் டேட்டா 0 செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் ஸ்டெப் டைம் வந்து ஒரு 0.01 0.01 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தவொடனே டிரான்சியன்ட் அனாலிசிஸ் நம்ம பார்க்குறது, டிரான்சியன்ட் அனாலிசிஸ். இப்போ இந்த வியூக்கு கீழே ரன் இருக்குல்ல, ஒரு பையன் ஓடுறது மாதிரி, அதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா சிமுலேட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு விண்டோ பாருங்கள். இப்போ இன்புட்டில் வச்சு பாருங்கள், ஒரு ப்ரோப் வருது பாருங்கள், ரெட் கலரில் வருதா உங்களுக்கு? எவ்வளோ வருது? 1 வோல்ட்ஸ் கொடுத்தா 1 வோல்ட்ஸ் வருதா? 1 வோல்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ். இப்போ மாத்திரேன் பாருங்கள், 1 வந்து 2 மாத்திரேன்னு வச்சுக்கோங்க. 2 மாத்திரேன், 1 வோல்ட்ஸை 2 வோல்ட்ஸாக மாற்றிட்டு திருப்பி நீங்கள் சிமுலேட் பண்ணணும், இல்லைன்னா வராது. 2 வருதா? இப்போ ஃப்ரீக்வன்சியை மாற்றி காட்டவா? 50 வந்து ஒரு 75 மாத்திரேன். இப்போ திருப்பி போய் ரன் பண்ணுங்க, வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போது இதை ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட் வச்சு இன்னொரு காம்பனண்ட் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எஸ்கேப் கொடுங்க. இங்கே பாருங்கள், ஒயர் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு டாட்டட் லைன் மாதிரி வரும். ஜஸ்ட் இப்படிதான், அவ்வளோதான். இங்கே கனெக்ட் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், கனெக்ட் ஆகலைன்னா சிசர் எடுத்து கட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணணும், நல்லா நீட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக கனெக்ஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பி ஒயர் எடுத்து ஜஸ்ட் ஒரு டாட்டல் லைன் நீட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்படி தான் நம்ம ஒரு காம்பனண்ட்டாக எடுத்து ட்ராக் பண்ணி சிமுலேட் பண்ணுவோம். தேங்க்யூ.